ஸ்டைல். ஸ்டைல் ஹேஸ் ட்ரெடிஷ்னலி பீன் defined as the manner of ஸ்டைல் அப்படிங்கிறது காலங்காலமாக என்னென்னு சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு ப்ரோஸ்லேயோ இல்லை ஒரு வேர்ஸ் ஒரு வசனத்துலேயோ நம்ம எந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம், நம்மளுடைய மேனர் ஆஃப் லிங்குவிஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷன், அதுதான் ஸ்டைல் அப்படின்றாங்க. ஒரு ஸ்பீக்கரோ இல்லை ஒரு ரைட்டரோ என்ன வேணால் சொல்ல வரலாம், அதை எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது, அதுதான் ஸ்டைல். ஹவு தே ஸ்பீக், ஹவு தே சே, அதுதான் ஸ்டைல் அப்படிங்கிறாங்க. த ஸ்டைல் ஸ்பெசிஃபிக், அந்த ஸ்டைல் வந்து எப்படி இருக்கணும், எந்த இடத்துல ஒரு ஒர்க்கில் சொல்லலாம், இல்லை ஒரு ரைட்டர் அது அவங்கக்கிட்ட நம்ம அந்த ஸ்டைலை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த அந்த டைப் ஆஃப் ரைட்டிங்களோடைய டிஸ்டிங்டிவ் என்ன, அதில் நம்ம ஸ்டைலை நம்ம கொண்டு போகணும். அதை வச்சு தான் நம்ம ஸ்டைலை நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிட்டோரிக் சுச்சுவேஷன் அண்ட் எய்ம். ரிட்டோரிக்கல் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஸ்டைல் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு சோகமான விஷயத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அரங்கம், அந்த அரங்கத்தில் நம்ம போய் காமெடி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம சொல்ல வர்றோம் அப்படிங்கிறதுக்காக, நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம காமெடி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பேசணும். அண்ட் அதுக்கான எய்ம் இருக்கணும், நம்ம பேசுகிறதுல ஒரு எய்ம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து கேரக்டரிஸ்டிக் டிக்ஷன் தேவை. நம்ம நம்ம வேர்டை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு மேனர் தேவை அப்படிங்கிறாங்க. ஆர் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், நம்ம வந்து வேர்ட்ஸை எந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல இருக்குது. நார்மலாக நம்ம போய் நம்ம ஒரு குப்பத்தில் இருக்கிறோம், நம்ம ஓகேவா, குப்பத்திலே நம்ம பேசுகிற மாதிரி அங்கேயும் நம்ம போய் பேசக்கூடாது. இது வந்து ஸ்லாங்கு, பட் ஆனால் வேர்டு நான் சொல்கிறேன். நார்மலாக வேர்டு அப்படிங்கிறது ஒரு ஒரு நல்ல கைண்ட் ஆஃப் வேர்டாக தான் இருக்கணுன்றாங்க. அடுத்து எப்படி இருக்கணும், டைப் ஆஃப் சென்டென்ஸ், ஸ்ட்ரக்சரை பொறுத்து, சின்டாக்ஸை பொறுத்து, அந்த வாக்கிய அமைப்புகளை பொறுத்து அந்த ஸ்டைல்ஸ் அமையும் அப்படிங்கிறாங்க. அண்ட் டெஸ்டினிட்டினா அடர்த்தி இல்லையா, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு நீட்டமாக எழுத்துக்கிட்டு போகலாமா, இல்லை நச்சுன்னு சொல்கிற மாதிரி இருக்கலாமா, அந்த மாதிரியான இதுதான் ஸ்டைல். ஏதோ இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த டென்சிட்டி நம்ம யூஸ் பண்ணணும், அதுதான் ஸ்டைல். அப்புறம் வந்து கைண்ட் ஆஃப் ஃபிகுரேட்டிவ் லாங்குவேஜ், என்ன ஃபிகுரேட்டிவ் லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன் ஸ்டாண்டர்ட் தியரிஸ்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, சிசிரியோ அப்புறம் வந்து சில மற்ற கிளாசிக்கல் ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸ்டைல் அப்படிங்கிறது 3 லெவலாக பிரியுது அப்படின்னு. ஹை லெவல், மிடில் லெவல் ஸ்டைல், லோ லெவல் ஸ்டைல். ஹை லெவல் அப்படின்னா ஒரு கிராண்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டைல். மிடில் லெவல் அப்படின்னா மீனிங்ஃபுல்லோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்டைல். லோ லெவல் அப்படின்னா பிளைனாக நம்ம நார்மலாக சும்மா சொல்கிற மாதிரியான ஒரு ஸ்டைல். இதை பேஸ் பண்ணி தான் ஸ்டாண்டர்ட் தியரிஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து பீரியாடிக் சென்டென்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இதை சொன்ன பை பீரியாடிக் சென்டென்ஸ் இஸ் அ ஸ்டைலிஸ்டிக் டிவைஸ் எம்ப்ளாய்ட் அட் த சென்டென்ஸ் லெவல், டிஸ்கிரைப்ட் as one that is not complete grammatically or semantically before the final clause or phrase. அது வந்து இப்போ ஒரு ரெண்டு கிளாஸ் இருக்குது அப்படின்னா, இப்போது கிளாஸ்ன்றதை எடுத்துக்கிறோம், கிளாஸ் இல்லை ஃப்ரேஸ். இப்போ கிளாஸ் எடுத்துக்கிறோன்னா 2 கிளாஸ் இருக்குல்ல, மெயின் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற கிளாஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னே புரியாது, அது ஒரு கிராமட்டிக்கலாகவே இருக்காது, மீனிங்ஃபுல்லாகவே இருக்காது. ஆனால் லாஸ்ட் சென்டென்ஸில் தான் அந்த இதே வந்து எண்ட் ஆகும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ் இன் விச் த மெயின் கிளாஸ், அந்த மெயின் கிளாஸே எண்டில் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த எண்டில் தான் நமக்கு அந்த சென்டென்ஸ் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது புரியும் அப்படிங்கிறாங்க. இது வந்து எதை க்ரியேட் பண்ணுதுன்னா, ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுது, ஒரு சஸ்பென்ஸை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோன்னா, ஐ குடன்ட் வெயிட் எனி லாங்கர். ஓகேவா, இப்போ இதில் என்ன கிராமட்டிக்கலாக இருக்குது, சும்மா நார்மலாக கிராமட்டிக்கலாக இருந்தாலுமே சென்டென்ஸ் வந்து ஃபுல்ஃபில்லும் ஆகாது. இப்போ ஐ குடன்ட் வெயிட் எனி லாங்கர், இது கிராமட்டிக்கலாகவும் இல்லை, ஃபுல்ஃபில்லாகவும் ஆகலை. அப்போது என்ன இது, நம்ம கவனிப்பு என்னமோ சொல்ல வராங்க அப்படின்றத பார்ப்போம். அப்போ லாஸ்ட் என்ன வருது, ஐ வென்ட் டு ஸ்லீப், நான் வந்து ஸ்லீப் பண்ண போகிறேன், என்னால் முடியல, என்னால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது, நான் ஸ்லீப் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. ஸோ இது லாஸ்ட்டாக வந்து அந்த அந்த இதுக்கே சென்டென்ஸ் அந்த முதல்ல இருக்கிற கிளாஸுக்கே அடுத்து இருக்கிற சபார்டினேட் கிளாஸில் தான் மீனிங்ஃபுல் வருது. அந்த செகண்ட் கிளாஸில் தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, சஸ்பென்ஸ் கிடைக்குது. இதுதான் பீரியாடிக் சென்டென்ஸ். அ சென்டென்ஸ் ஹூஸ் மெயின் கிளாஸ் அப்பியர்ஸ் அட் இட்ஸ் எண்ட், மெயின் கிளாஸே எண்டில் தான் அப்பியர் ஆகும். இதுதான் மெயின் கிளாஸாக அமையும். த எஃபெக்ட் டென்ஸ் டு பி ஃபார்மல் ஆர் ஓரியன்டல், இந்த எஃபெக்ட் வந்து ஃபார்மலாக இருக்கும், அப்புறம் ஓரியன்டிக்கலாகவும் இருக்குன்றாங்க. அடுத்து நான் பீரியாடிக் சென்டென்ஸ். இந்த நான் பீரியாடிக் சென்டென்ஸ் அப்படிங்கிறது லூஸ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சும்மா ரிலாக்ஸ்டாக ஒரு கான்வர்சேஷன் எஃபெக்ட் தான் இதில் இருக்கும் அப்படின்றாங்க. ஜாயின் த சென்டென்ஸ் ஹூ ஹாவ் பீன் சின்டாக்டிக்கலி கம்ப்ளீட் இஃப் த பீரியட் ஹேஸ் பீன் இன்ட்ரெஸ்டட். இது வந்து இது இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. பட் ஆனால் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா,
மெயின் கிளாஸில் சொல்ல வரதை விட அதாவது ஃபஸ்ட்டு கிளாஸில் சொல்ல வரதை விட செகண்டில் தான் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டே அந்த சென்டென்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும். ஐ வென்ட் டு ஸ்லீப், ஐ குடின் வெயிட் எனி லாங்கர் அப்படின்னு போகிறோன்னா, இப்போ ஐ வென்ட் டு ஸ்லீப் அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே மீனிங்ஃபுல்லாக இருந்துருதுல. செகண்ட் கிளாஸ் தேவையில்லை, நான் வந்து ஸ்லீப் பண்ண போகிறேன், அதோட போதும், முடிஞ்சிருச்சு. ஐ குடின் வெயிட் எனி லாங்கர், என்னால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு ரெண்டாவது கிளாஸில் வருது. இது தேவையும் இல்லை. ஸோ இதுதான் வந்து நான் பீரியாடிக் சென்டென்ஸ். இந்த ரெண்டாவது வரக்கூடிய சென்டென்ஸ் அது வச்சு தான் நான் பீரியாடிக் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பேராடாக்டிக் ஸ்டைல். இந்த ஸ்டைலில் 2 கிளாஸ் வரும் இல்லையா? இப்போ 2 கிளாஸையுமே ஒரு கிளாஸ் தொடர்ந்து இன்னொரு கிளாஸ் வரும். ஆனால் இதில் வந்து எந்த ஒரு சப்பார்டினேட் கன்ஜெக்ஷனோ இல்லை கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனோ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு 2 கிளாஸ் பிட்வீனில் இதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நம்ம அப்படி யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இதில் எது நம்ம எப்படி நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது? 2 கிளாஸ் வரும், சப்பார்டினேட் கன்ஜெக்ஷனே இல்லாமல் எப்படி நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா செமிகோலன் இல்லைன்னா கமா, இது வந்து செப்பரேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலியஸ் சீசர் அந்த இதில் வந்து அவரோட டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. ஐ கேம், ஐ சா, ஐ கான்குவர்ட். இந்த கொட்டேஷனுக்குள்ளே ஐ கேம் கமா, ஐ சா கமா, ஐ கான்குவர்ட். இதுதான் கமா யூஸ் ஆகுதுல்ல, கமாவும் கொட்டேஷனும் யூஸ் ஆகுது. ஸோ செமிகோலனும் கூட யூஸ் ஆகலாம், அந்த மாதிரியான ஒரு சென்டென்ஸும் யூஸ் ஆகலாங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹைப்போடாக்டிக் ஸ்டைல். இட் இஸ் அ கிராமட்டிக்காகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ரிட்டோரிக்கலாகவும் இருக்கும், ரிட்டோரிக் டேர்மும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. யூஸ்டு டு டிஸ்கிரைப் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ரேஸ். இது வந்து ஒரு ஃப்ரேஸோ இல்லை ஒரு கிளாஸேவோ நம்ம அரேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டிபெண்ட்டான ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கும், சப்பார்டினேட் ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கும். அதில் ஃப்ரேஸும் கிளாஸ் இதையெல்லாம் நம்மளால் வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். அதே சமயம் கிராமட்டிக்கலாகவும் இருக்கும், ரிட்டோரிக் டேர்மாகவும் இருக்குன்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரமேஷ் வாஸ் அவார்டட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆஃப்டர் ஹீ வவுட் த ஆடியன்ஸ் வித் ஹர் சிங்கிங். அதுதான் ஆஃப்டர் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான். எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி ஆல் ரைட் பிகாஸ் மதர் செட் ஸோ. பிகாஸ் அப்படின்றது யூஸ் ஆகுதுல்ல. ரமேஷ் வந்து அவார்டு வாங்கினா, ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா எப்போ, எதுக்கப்புறம், ஆஃப்டர் அவன் ஆடியன்ஸ் பாடி முடிச்சதுக்கப்புறம் ஆடியன்ஸ் கிட்ட வாவ் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் ப்ரைஸ் பண்ணதுனால ப்ரைஸ் பண்ணியிருக்கான். அடுத்து வந்து எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி ஆல் ரைட் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஏன் இதெல்லாம் ஆல்ரைட் ஆக போகுது, எங்கள் அம்மா சொன்னாங்க, அதுதான். நான் முதல்ல பார்த்தோம் இல்லையா, சிசிரோ அப்படிங்கிறவங்களும் சில ரிட்டோரியன்ஸும் 3 ஸ்டைல் கண்டுபிடிச்சாங்க, ஹை, மிடில், லோ அப்படின்ட்டு. இந்த நார்த்ரோப் ஃபயர் அப்படின்றவர் வேற ஒரு லெவலான ஸ்டைல் லிட்ரேச்சரில் கொண்டு வந்திருக்காரு. என்னென்னா டிமோட்டிக் ஸ்டைல், ஹைரார்டிக் ஸ்டைல். இந்த டிமோட்டிக் ஸ்டைல் அப்படின்னா என்னென்னா விச் இஸ் மாடல்டு ஆன், இது வந்து லாங்குவேஜை பொறுத்து இருக்கும், ரிதமை பொறுத்து இருக்கும், அசோசியேஷன் ஆஃப் ஆர்டினரி ஸ்பீச்சா இல்லை வேறு எந்த மாதிரியான்ற அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் பொறுத்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ட் த ஹைராரிக் ஸ்டைல் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபார்முலாக இருக்கும், அது வந்து எப்படி எலாபரேட் பண்ணும் அப்படின்னா லிட்ரரி லாங்குவேஜ், இதுவும் ஒரு ஆர்டினரி ஸ்பீச்சிலேருந்து ஒரு லிட்ரரி லாங்குவேஜாக தான் எலாபரேட் ஆகும், ஃபார்முலா இருக்கும், இது ஃபார்முலா இருக்கும் அப்படிங்கிறாங்க.